மார்னிங் சார். குட் மார்னிங். நேத்து நைட் ஆக்சுவலா வந்து ஒரு பிளானிங் போட்டு வச்சிருந்தேன். சில ஸ்டாக்ஸ்ல எப்படி போயிடலாம். ஓஎன்ஜிசி வந்து டவுன் ட்ரெண்டுக்கு, கிராம்ப்டன், கிராசிம், ஏர்டெல், அல்ட்ராடெக், வோல்டாஸ். ஸோ கிராம்ப்டன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம் ஒரு வாட்டி. ஓகே, கிராம்ப்டன் வந்து சிங்கிள் பிரிண்ட்ல வந்துட்டு மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கான். கிராசிம் அந்த மாதிரி தான் பண்ணுது. ஓஎன்ஜிசி மட்டும் தான் கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ வரட்டும். ஓஎன்ஜிசில ஒரு லாட் தான் போயிருக்கு. ஆக்சுவலா நான் 2, 3 லாட் போலான்னு பிளான் பண்ணா நான் உள்ள தான் வந்திருக்கேன். அல்ட்ராடெக் சிமெண்ட் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. அண்ட் வேல்யூ ஏரியா லோல வந்து ரீடர்ஸ் ஆட்டு போயிட்டு இருக்கான். ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட்ல பை பண்ணுவோம். கேஷே போகும். ஆப்ஷன் வேண்டாம். எம்மாடியோ 40 குவான்டிட்டி வாங்கினா 96,000 தேவைப்படுதா? அப்ப என்ன பண்ணலாம்? எப்பன்றோலே 156க்கு ஒரு லாட் பை பண்ணுவோம். ஆர்டர் கிடைச்சிச்சுன்னா எடுக்கட்டும், இல்லைன்னா விட்டுட்டோம். ஓகே, நமக்கு அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி போறான்றத பார்ப்போம் அல்ட்ராடெக். அதே போல ஓஎன்ஜிசி நம்ம பிளான் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு 250 to 249 ரேஞ்சிங் வந்து மார்க்கெட் வரணும். அதுக்காக வெயிட்டிங் அது. அவன் வரட்டும் அவன். நிஃப்டி என்ன பண்ணியிருக்கு? செல்லிங் ஜோன்ல தான் இருக்கு. நேத்து நான் யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ண மாரி நமக்கு வந்து சிங்கிள் பிரிண்ட் உடைச்சுட்டு கீழ வந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ இவ்வளோ வெயிட் பண்ணுவோம். நான் வோல்டாஸ் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு பார்த்துட்டு இருக்கேன். நான் கேப் அப்லாம் ஆயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ இவன வெயிட் பண்ணுவோம். ஏர்டெல் வந்து நல்லா அப் ட்ரெண்ட்ல போனா அப்புறம் கீழ இறங்கி வந்துட்டு இருக்கா. ஸோ இவனும் ஹோல்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு ட்ரேட் வேண்டாம். ஏன்னா ஒரு கிளியரான ஐடியா தெரியும் எனக்கு. சில ஓஎன்ஜிசி நல்லா மேல ஏறிட்டேன். 2.2 நீ எவ்வளோ இருக்கு அவைலபிலிட்டி கேஷ்? 39,000. ஓகே. நம்ம எங்க பார்க்காம என்ன பண்ணலாம்னா, இங்க போய் சார்ட்ட பார்ப்போம். ஒரு பக்கம் ஓஎன்ஜிசி, இன்னொரு பக்கம் அல்ட்ராடெக். ஸோ என்ன பண்ணுவோம்னா, அல்ட்ராடெக்ல இன்னும் ஒரு லாட் பை பண்ணிப்போம். $147.7. ஓகே. மீன் 56 வாங்குனது 147.7 வாங்கிக்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு வாட்டி அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு ட்ரெண்ட் எவ்வளோ தூரம் போகலான்றது ஜஸ்ட் பார்த்துப்போம். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஃபிபோனாச்சி எங்க இருக்கு? சப்போஸ் கீழ வந்தா இங்க இவ்வளோ தூரம் வரும். ட்ரெண்ட் பேஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ நமக்கு அல்ட்ராடெக் வந்து மேக்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 12,182 செட் பண்ணிக்கிறேன். செகண்ட் டார்கெட் 12,231. இதுதான் நம்மளோட டபுள் டார்கெட். ஆனா இங்கிருந்து இன்னும் ஒரு 80 பாயிண்ட்ஸ் மேல ஏறும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பார்ப்போம். ஏறுதான்றத பார்ப்போம். இவனுக்கு ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும் இங்கிருந்து 1.95 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு வரணும் கீழ. அட் தி சேம் டைம்
ஃபுட் பிரிண்ட் சார்ட்டையும் ஒரு பார்ப்போம். டெல்டாலாம் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பாசிவ் செல் வந்திருக்கு அந்த இடத்துல. அங்க போய் ரீட்ரேஸ் பண்ணதுக்கு கீழ வந்திருக்கு. நம்ம செல் பண்ணதுக்கு ரெடியா வெயிட் பண்ணணும். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நமக்கு. குட் மார்னிங் ப்ரோ. ப்ரோ குட் மார்னிங் ப்ரோ. ப்ரோ ட்ரேட் எப்படி போயிருக்கேன். போச்சு இது அல்ட்ரா? அல்ட்ராடெக் பை போயிருக்கேன் ப்ரோ. பை என்றீங்களா? ஆமாமா. இல்ல அல்ட்ராடெக் டிமன்ட்டு இங்க பாசிவ் அதுக்கப்புறம் இங்க ஒரு பாசிவ் செல் வந்திருக்கான். இங்க ஒரு பாசிவ் செல் வந்திருக்கான். இப்போ எப்படி இருக்கு ட்ரெண்ட்? கரண்டா எப்படி ப்ரோ இருக்கு? கரண்ட் ட்ரெண்டா? கரண்டா இப்போ எப்படி இருக்கான் அல்ட்ரா சிமெண்ட்? நீங்க லேப்டாப் இல்லன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா ப்ரோ. அதான் ஒரு கேண்டில் மட்டும் போட்டிருக்கான். ப்ரோ இப்போதைக்கு அல்ட்ராடெக் வந்து புல்லிஷ் தான். ஓகேவா? நம்ம வேல்யூ ஏரியா ஹைல இருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா ரிவர்ஸ் ஆயிருக்கானா? ஆமாமா. அங்க பாருங்க. மேல கேப் அதாவது நமக்கு இம்பேலன்ஸ் ஓப்பனிங் நடந்திருக்கு. பெர்ஃபெக்ட்டான ஓப்பனிங் தான் நமக்கு தேவை ட்ரேடிங் ஏத்த மாரி. இம்பேலன்ஸ் ம், ஓப்பனிங் ஆயிட்டு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் வந்து கீழ வந்திருக்கு. எங்க வேல்யூ ஏரியா ஹைக்கு. ரீட்ரேஸ்மென்ட் ஆயிட்டு ம், அங்கருந்து என்ன பண்ணிருக்கான்னா, நல்லா புவர் ஹையே உடைச்சிருக்கான். ஸோ நமக்கு இது வந்து ப்ராப்பர் ம். என்ட்ரி பாயிண்ட் தான் இது. ஸோ நம்ம நிஃப்டி எல்லாமே தாராளமா என்ன டவுன்ல இருக்க மாதிரி இருக்கு ப்ரோ. நிஃப்டி வந்து நம்ம இன்னும் ட்ரெண்ட் தெரியணும் ப்ரோ நமக்கு. நான் நேத்து யூடியூப் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா உங்ககிட்ட? என்னன்னா, ம், நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் உடைச்சு கீழ வந்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் வைங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம செல் என்ட்ரி நம்ம ட்ரை பண்ண முடியும். இல்ல பண்ண முடியாது செல் என்ட்ரிக்கு. இல்லன்னா மாட்டிப்போம். ஏன்னா இங்க பாசிவ் பையர்ஸ் வந்து மேல புஷ் பண்ணாலும் புஷ் பண்ணிடுவான். ஸோ நம்ம இங்க வந்து கேர்ஃபுல்லா வெயிட் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ நான் அதுதான் நிஃப்டி நானும் பார்க்காம இருக்கேன். ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து நல்லா பாசிட்டிவா போயிட்டு இருக்கான். ஸோ அதனால நம்ம அப்படியே இவன மட்டும் பார்ப்போம். வேற என்ன பண்ணலாம்? ஓகே. ஃபுட் பிரிண்ட் சார்ட் அப்படியே இருக்கட்டும். இதேபோல இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓஎன்ஜிசி வந்து நமக்கு இங்க பாசிவ் செல் டாப்ல போட்டுருக்கான். எப்போன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில்னு நினைக்கிறேன். ஆமா. ஃபர்ஸ்ட் கேண்டில் பாசிவ் செல் போட்டுட்டேன். இல்ல லாஸ்ட் ஃப்ரைடே. பாசிவ் செல் போட்டுட்டு, அங்கிருந்து ஒரு ஃபால் ஓகேவா? வந்தும்போது ஒரு ரிவர்சலுக்கு மேல போச்சு. குயிக்கா போய் திருப்பி என்ன பண்ணிட்டான், கீழயே வந்துட்டான். ஒரு புல் ம். பேக் மாரி எடுத்துட்டு. ஈவன் நம்ம 5 மினிட்ஸ்ல பார்த்தோம்னா, இது வந்து நமக்கு பாசிவ் செல் மாரி தான் இருக்கான். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்றான்ட்டு. அண்ட் நமக்கு வந்து ஓஎன்ஜிசில இங்க பாட்டம்ல வந்து ஒரு பாசிவ் பை போட்டுருக்கான். பாசிவ் பையோட டாப் வந்து இங்க இருக்கு. ஆக்சுவலா இங்கேயே பாசிவ் பை டாப் வந்து ஒரு வாட்டி உடைச்சிருக்கான். ஸோ திரும்ப டாப் உடைச்சோம்னா நம்ம வந்து செல் பண்ணத வந்து நம்ம குளோஸ் பண்ணிப்போம். அதேபோல இந்த லோ உடைஞ்சிருச்சுன்னா, நம்ம இன்னும் ஃபர்தரா கன்டின்யூ பண்ணலாம் நம்ம ஹோல்டிங். ஸோ ஃபுட் பிரிண்ட் சார்ட் ஆஃப் பண்ணிடுவோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் எனேபிள் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்க்கு மாத்திக்கலாம். நான் வந்து ட்ரேட் போயிருக்கேன். எதுலன்னா கோட்டாக்ல. ஐ மீன் 2 இதுலயுமே ட்ரேட் போயிருக்கேன் நானு. ஓஎன்ஜிசியும் போயிருக்கீங்க. அப் ட்ரெண்டா ம். டவுன் ட்ரெண்ட் போயிருக்கீங்களா? ஓஎன்ஜிசி டவுன் ட்ரெண்டுக்கு, அல்ட்ராடெக் வந்து அப் ட்ரெண்டுக்கு. ஓகே ஓகே. ஓஎன்ஜிசி கிரீன்ல தான் ஓட்டிட்டு இருக்காரு. ஆமாமா ப்ரோ. ஆக்சுவலா 2 லாட்டா எடுத்திருக்கேன். இன்வெஸ்ட்மென்ட்ன்னு பார்த்தோம்னா, இதுக்கு போட்டுருக்கோமே. 7,800 நமக்கு. ஸோ இது 2 ஓடட்டும் அப்படியே. 2.3 விக்க ரெடியா இருக்காங்க. 2.25 வாங்க ரெடியா இருக்காங்க. ஓகே. இருங்க அப்படியே வேற ஸ்டாக்லாம் பார்த்துடலாம். ஆக்சுவலா பாரதி ஏர்டெல், கிராம்ப்டன் ஒண்ணு எடுத்து வச்சேன். கிராம்ப்டன் வெயிட் பண்ணணும். ஆக்சுவலா கிராசிம் இம்பேலன்ஸா ஓப்பன் ஆயிட்டு, வேல்யூ ஏரியா உள்ள வந்துட்டு ரீட்ரேஸ்மென்ட் ஆயிட்டு மேல போயிட்டு இருக்கான் இப்போ. ஸோ கிராசிம் வெயிட் பண்ணலாம். ஏர்டெல் பாருங்க இதெல்லாம் செம்ம புல்லிஷா ஏறுனவன் இப்ப இனிஷியலா இறங்கிட்டு இருக்கான் ஏர்டெல்.
Paytm எடுத்து வச்சேன். Paytm என்ட்ரி போலயே! சரி ஓகே. இங்க வந்து செல்லிங் எக்ஸஸ் இருக்கனால இவன விட்டுருவோம் நம்ப. இப்ப இந்தியனோட என்ன பிளான் வச்சிருக்கேன் நானு? இந்தியன் ஹோட்டல். ஓகே. இந்தியன் ஹோட்டல பத்தி நான் பேசல. இந்தியன் ஹோட்டல் வெயிட் பண்ணணும். டெலிவரி வெயிட் பண்ணணும். கோட்டாக் பேங்க்கு வெயிட் பண்ணணும். ஐடிசி வெயிட் பண்ணணும். ஆயில் இந்தியாவும் நமக்கு வெயிட் பண்ணணும். ஸோ எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கிறானுங்க. இவனுங்க எல்லாருமே. சோலா ஃபினான்ஸும் வெயிட்டிங் லிஸ்ட் தான். நமக்கு ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா, அந்த பாசிவ் பையோட பாட்டம் கிட்ட வந்துட்டு இருக்கான் திரும்ப திரும்பவும். வோல்டாஸ். ஆக்சுவலா வோல்டாஸ் வந்து நல்லா மேல இருந்து இறங்கிட்டு இருக்கு. இது வந்து ட்ரேட் நம்ம எடுக்க முடியாதுல்ல. அதனால என்ன விட்டுருவோம். பாட் ஏர்டெல் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓஎன்ஜிசி பார்த்தாச்சு. இப்ப அல்ட்ராடெக் சிமெண்ட். ஆல்ரெடி இங்க இருக்கு இல்லையா? இங்க ஓஎன்ஜிசியா இருக்கட்டும். இங்க வந்து நமக்கு அல்ட்ராடெக் சிமெண்ட். ஏன்னா ஓஎன்ஜிசி என்ன பண்றான் பாருங்க. பாசிவ் பை மாரி போட்டு போட்டு மேல போயிட்டு இருக்கான். சோ இவன கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு வேளை இந்த மாரி மேல அப் ட்ரெண்டா இருந்தா க்ளோஸ் பண்ணிடுவோம். அல்ட்ராடெக் சிமெண்ட்ல என்ன பண்ணான்னா, வேல்யூ ஏரியா லோவையும் எஸ்டர்டே புவரையும் டிராப் பண்ணிட்டு அப்படியே இன்னும் நம்ம இதுல மாத்திக்கலாம். மார்க்கெட் ப்ரொஃபைல் எடிட் பண்ணிட்டு ஃபுல் பிட் ஆன் பண்ணிக்கலாம். சார் இப்ப நான் என்ன பண்றேன்னா, ரூ. 2000 ப்ராஃபிட் ஓடிட்டு இருக்கு. அதனால வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்ல ஒரு லாட் மட்டும் செல் பண்ணிக்கிறேன். 166.5 இதான் 166லயே போடும் போ. ஒரு லாட் வந்து 167.5 ஓகே. நம்ம வந்து ஒரு லாட் குடுத்துட்டோம். இன்னும் ஒரு லாட் மட்டும் ஓடிட்டு இருக்கு இது. இது எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் பண்ணுதோ, அதே அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து மூவ்மெண்ட்டே குடுக்கல. ஓஎன்ஜிசி. ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட் மட்டும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம் ஒரு லாட்டு. ஓஎன்ஜிசி என்ன பண்ணலான்ட்டு இப்ப பார்ப்போம். இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நம்ம ஹோல்ட் பண்ணலாமா? இல்ல க்ளோஸ் பண்ணிடலாமான்ட்டு. டார்கெட் எது வரைக்கும் ப்ரோ வச்சிருக்கீங்க அல்ட்ராடெக் சிமெண்ட்க்கு? இருங்க காட்டுறேன். அது வந்து ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் வச்சு வச்சிருக்கேன் நானு. புரியல ப்ரோ. ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் வச்சு வச்சிருக்கேன் ப்ரோ. 12183. ப்ரோ அல்ட்ராடெக் 2மே க்ளோஸ் ஆயிடுச்சான்னு தெரியல ப்ரோ இது. ஆமா ப்ரோ க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு ப்ரோ. நான் முன்ன ஃபர்ஸ்ட் ஒண்ணு போட்டேன் இல்லையா? 2 அது எப்படி க்ளோஸ் 2மே க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. சரி ஓகே. எப்படி? ஏன்? ஒண்ணு தானே க்ளோஸ் பண்றேன்னீங்க. அது நானு ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் லோட் ஆயிட்டு இருந்துச்சுல்ல. ம், ம், ம். அதுவும் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு 2மே சேர்ந்து. சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஆக்சுவலா ஓஎன்ஜிசி வந்து திருப்பி கீழ வந்துட்டான். ரெக்கவர் ஆயிட்டு போறான்னு நினைக்கிறேன் ஓஎன்ஜிசி. ஏன்னா இந்த ஆர்டர் வந்து அப்படியே பிரேக் பண்ணி மேல போறான். அண்ட் நிஃப்டில கூட பார்த்தீங்கன்னா, ரிகவர் ஆயிடுச்சான்றத பார்த்துருவோம் ஒரு வாட்டி. இதான் 743லிருந்து 830 கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட்ஸ் ரிகவர் ஆயிருக்கான் நிஃப்டி. அதான் நேத்து நம்ம யூடியூப்ல கூட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அந்த ஜோன உடைக்கிறவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால தான் அதான் நடந்திருக்கு இங்க. கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பிரிண்ட் கிட்ட வந்துட்டு பை பண்ணி மேல கொண்டு போயிட்டானுங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம நடக்கும். மேல உடைக்கிறானான்றது தான் நம்மளோட ஃபோக்கஸா இருக்கணும். இப்ப கீழ உடைச்சானா, கீழ உடைச்சுட்டு சஸ்டெயின் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம செல் என்ட்ரி போடணும்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் நான் ட்ரேட் போடல நிஃப்டில. அதே போல தான் டாப்பும். மேல உடைச்சுட்டு சஸ்டெயின் பண்ணா தான் நம்ம மேல பை ட்ரெண்டுக்கு போணும். இல்லனா போகக்கூடாது. அதனால நான் எடுத்தோனே ம். விட்டுறேன். நிஃப்டி கை வைக்காம விட்டேன் நானு. இப்ப எனக்கு வந்து ஓஎன்ஜிசி தான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். அஸ் பெர் ரூல் வந்து நமக்கு ஓஎன்ஜிசி என்ன பண்ணணும்னா, கீழ தான் இறங்கி வரணும். ஆனா அல்ட்ராடெக் வந்து இந்த கேண்டிலே எங்க பாசிவ் செல்லு. எதுனா 920 கேண்டில் டாப். இப்போ அது பிரேக் அவுட் ஆனா தான் பாசிபிள்ன்றீங்களா அப் ட்ரெண்டுக்கு? ஆமாமா.
எனக்கு இப்போ ஓஎன்ஜிசி லாஸ்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஆனா இது மேல போறது எனக்கு நல்லது தான் எனக்கு இது. இந்த ஃபிபனாசி ரிட்ரேஸ்மென்ட் நம்ம வைப்போம்ல ப்ரோ. அப் ட்ரெண்டா ஆமா. இருந்தா கீழ இருந்து மேல கொண்டு போணும். டவுன் ட்ரெண்டா இருந்தா மேல இருந்து கீழ கொண்டு வரணும். அப்படிதானே? எது ப்ரோ சொல்றீங்க? புரியல. ஃபிபனாக்கி வைப்போம்ல. ஆமா. அப் ட்ரெண்டா இருந்தா கீழ இருந்து மேல வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொண்டு போய் அங்க இருந்து பண்ணிப்போமா? ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 டச் பாயிண்ட் 2 டச் ஆமா 3 டச் பாயிண்ட் தேவை நமக்கு அதுக்கு. நான் சொல்றேன் இது எதுன்னு சொல்லிட்டு சொல்லட்டுமா? அதான் அப் ட்ரெண்டா இருந்தா கீழ இருந்து மேல போவோம். அப்படிதானே சொன்னீங்க? இந்த ஒரே நிமிஷம் இருங்க ப்ரோ. நானு இதுல மட்டும் இன்னொன்னு ஆட் பண்ணிக்கிறேன். டவுன் ட்ரெண்டுக்கு திரும்ப ஆட் பண்றீங்களா? ம். ரூ. 3800 ட்ரிகர் ஆச்சுன்னா வரட்டும். இல்லன்னா போட்டு விடுங்க. அவ்வளோதான் அது. நான் சொல்றேன் எப்படி பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க இப்போ. டைம் ஃப்ரேம் நம்ம இஷ்டம் தான். நம்ம எந்த டைம் ஃப்ரேம்ல அனலைசிஸ் பண்றோமோ அது வந்தா போதும். ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்போ எனக்கு 30 மார்க்கெட் மினிட்ஸ். இப்போ மார்க்கெட் வந்து இங்க ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கா? ஆமா ப்ரோ. டவுன் ட்ரெண்ட் வந்து திருப்பி இங்க நல்லா மேல ஏறி இருக்கானா? ம், ம். அப்போ இது ஸ்விங்கோட லோ, இது ஸ்விங்கோட ஹையா? ம். ஸ்விங்கோட ஹை வந்துட்டு அங்கருந்து ஒரு சின்ன புல் பேக் வந்திருக்கானா? ஆமாம் ப்ரோ. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த ரேஞ்ச் தான் நம்ம வரையணும். எங்கன்னா, இப்போ எங்க இருக்கு அது ஃபிபனாக்கி? இங்க செகண்ட்லயே இருக்கு. ட்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாட்டம்ல வச்சுக்கணும். ஏன்னா கீழ இருந்து அப் ட்ரெண்ட்ல தானே போகுது. அதனால கீழ அதான் இருந்து கீழ மேல இருந்து வரையணும். மேல ட்ராப். வரைஞ்சுட்டு, இப்ப மேல ம். டாப் இங்க இருக்கு இல்லையா? இந்த கேண்டில் கிரீன் கேண்டில் டாப். ம். இத ம், வரைஞ்சுக்கணும். ம். அங்கிருந்து இந்த கிரீன் கேண்டிலோட பாட்டம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஏன்னா, இவன் என்ன இந்த பிரைஸ் மேல இருந்து கீழக்குள்ள வந்திருக்கான். ம், ம். ஸோ அப்ப இதுதான் வந்து அந்த புல் பேக்கோட லோ. அப்போ நம்ம இந்த மாரி ம். கீழ இருந்து ஸ்விங்கோட ஹை, அதாவது ஸ்விங் ஹை லோ டூ ஸ்விங் ஹை ஒண்ணு கனெக்ட் பண்ணணும். ஸ்விங் லோல இருந்து புல் பேக் லோ கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த கனெக்ஷன் ம். நம்ம பண்ணோம் அப்டின்னா, அது நமக்கு வந்து ரேஞ்ச் கிடைக்கும். எக்ஸ்டென்ஷன் நமக்கு. ம். நமக்கு அந்த இது டார்கெட்டா அந்த 0.16 ஏதோ 0.6 தானே டார்கெட்டா இருக்கும். 0.6 கிடையாது. நான் 0.7 1 நீங்க 6 கூட ம். எடுத்துக்கலாம். ஆனா அந்த 1.68 அதெல்லாம் போ தேவையில்ல. மேக்ஸிமம் 1 வரையில கொண்டு போலாம் டார்கெட்டுக்கு. ம், ம். ஓகே. ஓ! நம்ம இந்த 0.618 வந்து ரீட்ரேஸ்மென்ட்டா அங்க இருந்து ரிவர்ஸ் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். அதானே பண்ணுவோம் அந்த இடத்துல. என்ன ப்ரோ? 0.618 இருக்குல்ல. ஐயோ! அது வந்து ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மென்ட் ப்ரோ அது. 2மே அதான் கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. ரீட்ரேஸ்மென்ட். ரீட்ரேஸ்மென்ட் வேற, ட்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன் வேற. ம், ம், ம். நீங்க ரீட்ரேஸ்மென்ட்ன்றது மார்க்கெட் புல் பேக் வந்து ரிவர்சல் ஆகுமான்னு பார்க்கறதுக்கு. அது என்னன்னா அது எப்படி வரையும்னா, ஸ்விங் ஹை ம், லோல இருந்து ஸ்விங் ஹை மட்டும் தான் டிராப் பண்ணும். இப்ப அதையும் வரையறேன் பாருங்க. ம். ஸ்விங் லோ டூ ஸ்விங் ஹை நான் வரையறேன். நான் ம், ஸ்விங் ஹை வரைஞ்சேன்னா, எனக்கு பெர்ஃபெக்ட்டா என்ன பண்ணியிருக்கான் எனக்கு இந்த இடத்துல, லோ டூ மேல போறப்ப இங்க கீழ வந்திருக்கானா? ம். வந்த எவ்வளோ தூரம் வந்திருக்கான் பாருங்க புல் பேக் லோ. கரெக்ட்டா 0.5 இருந்து 0.618 இது வந்து கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவோம் நம்ப. ம். கோல்டன் ரேஷியோக்குள்ள வந்துட்டு ரிவர்சல் ஆயிட்டு மேல போயிட்டு இருக்கான். ம். புரியுது, அப்ப என்ன புரியுது. பண்ணும் உங்களுக்கு அகைன் ஸ்விங்கோட ஹைய உடைக்கும்போது நம்ம நெனச்ச டார்கெட் வந்து மார்க்கெட் ஓடிடும். ம். ஓகே, ஓகே. சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அல்ட்ரா டெக்ல வந்து நான் கேஷ்ல வந்து கொஞ்சம் ட்ரேட் எடுக்க போறேன். ஃபண்ட் எவ்வளோ இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இன்னும் ரூ. 45,000 இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அல்ட்ரா டெக்ல கேஷ்லயே பை பண்ணலாம். ஆப்ஷன் போதும். ஏன்னா ரொம்ப ஒயிட் ஸ்விங் இருக்குது. 20 குவான்டிட்டி மட்டும் 20 குவான்டிட்டி என்கிட்ட ரேட் ஜாஸ்தின்னு நெனைக்கிறேன். ட்ரேட் எடுக்கிறதுக்கு. எவ்வளோ தேவைப்படுது? ஐயோ! ரூ. 48,000 தேவைப்படுது ப்ரோ. அல்ட்ரா டெக்கு. 10 ஷேரு. ஐயோ! 10 ஷேர் 24,000 அதான் ரூ. 12,000 ரேட் ரொம்ப இதுவா இருக்குது. ஆப்ஷன் தான் பெஸ்ட் போல இருக்குது இதுக்கு. சரி ம். இந்த மாரி மூவ்மெண்ட் ஆவற ஸ்டாக்குக்குலாம் ஆப்ஷன் பண்ணலாம் ப்ரோ. இதுவுமே நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கு. அதனால இதுல ஆப்ஷன்லயே பண்ணலான்றேன். அதுதான் யோசிக்கிறேன். இது பண்ணலாமா? இல்ல வேண்டாமா? அப்டின்னுட்டு. நான் ஆல்ரெடி ஒரு ட்ரேட் எடுத்து முடிச்சுட்டோம். திரும்பி செகண்ட் ட்ரேட் எடுத்து மாட்டணுமா? அப்டின்னு பார்க்குறேன். இல்ல ஓஎன்ஜிசியோட மூவ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நானு ஓஎன்ஜிசில வந்து 10 லாட் கணக்கு போட்டேன் ப்ரோ நானு ட்ரேட் போலான்ட்டு. ம், ம், ம். அதாவது கிட்டத்தட்ட 40,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஃபுல் ஸ்வீப்ல வந்து போலாமான்னு பார்த்தேன் ஓஎன்ஜிசி. ம், ம், ம். சரி அப்புறமா வந்து ஏன் தேவையில்லாம அந்த மாரி போயிட்டு இல்ல ப்ரோ ஃபைன் ரிஸ்க்க கம்மி பண்ணியே நம்ம ட்ரேட் பண்ணலாம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நம்ம கம்மி அதான் பண்ணியே இப்ப இங்கேயே பண்ணணும். நம்ப ரூ. 12,000 வந்துருச்சு இதுக்கே.
ம். ம், ஸோ ம். அதனால இதுக்கப்புறம் தேவையில்லன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ரூ. 2000க்கு மேல வேண்டாம் அப்டின்னிட்டு. ஏன்னா ரிஸ்க்க இதுவே வந்து குறைச்சு. பார்த்தீங்கன்னா, 7,700 குவான்டிட்டி வரும் உங்களுக்கு. ம், தெரியுதுங்களா? ம். நாங்க பாருங்க 3ன்னு போட்டா எவ்வளோ வருது பாருங்க. சாரி 3னாக்கா 5,775 குவான்டிட்டி வருது. ஸோ ஏன் நம்ம தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கணும்? இதுவே நமக்கு தேவையான ப்ராஃபிட் பண்ணி குடுத்துரும்னு சொல்லிட்டு தான் அப்டியே விட்டுட்டேன் நானு. பார்ப்போம் இவன் என்ன பண்றான்றத பார்ப்போம் 3 லாட். ஆனா இதுக்கப்புறம் ஆவரேஜ் பண்ண மாட்டேன். இது அவ்வளோதான். ஏன்னா நான் ஏன் இத ஆவரேஜ் பண்ணேன்னா எனக்கு தெரியும். கண்டிப்பா மார்க்கெட் அந்த பிஓசி போகும். இந்த ரூ. 2 பிரீமியம் வந்து குறைஞ்சபட்சம் ரூ. 3 ஏறும். 3 ஐ மீன் ரூ. 3 வரைக்கும் போகும். ம், ம். ஆனா நான் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிடாதீங்க ப்ரோ. நான் வந்து ரிஸ்க் ஏன்னா நான் ஆல்ரெடி ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கேன் இந்த மந்த்து. ஸோ இல்ல, இல்ல. அதனால நான் எதுவும் ட்ரேட் பிரச்சனை போல. கிடையாது. ஓஎன்ஜிசி போல. இது அல்ட்ரா சிமெண்ட் மட்டும் ஒரே ஒரு லாட் போயிருக்கேன். 2 லாட் கூட போல அதுல. இங்க பாருங்க இப்டி வரான் பாருங்க கீழ. ரொம்ப லோட் ஆகுது கோட்டாக் எனக்கு இதுல. நானு மறந்துட்டேன் ப்ரோ. கேஷ வந்து வித்ட்ரா பண்றது இதுலருந்து. ஃப்ரைடே வெறும் ம். 7,000 நானு இன்னைக்கு அப்ஸ்டாக்ல ட்ரேட் போலான்னு பிளான் பண்ணேன். ஆனா அல்ட்ராடெக் வந்து இங்க மேல ஸ்டாப் இருக்குது ப்ரோ. ரெசிஸ்டன்ட். இவன உடைச்சா தான் வந்து நல்லா ட்ரெண்ட் கன்டின்யூ பண்ணும். இல்ல ட்ரெண்ட் கன்டின்யூ பண்ணாது. அதான் அங்க இருந்து கரெக்ட்டா ரிவர்ஸ் ஆயிட்டே இருக்கான். போறான், திரும்ப ரிவர்ஸ் வரான், போறான், ரிவர்ஸ் வரான். அதனால கொஞ்சம் அங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் இந்த பக்கம் ஓஎன்ஜிசில ஸ்பாட் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஸ்பாட்ல தான் நான் லெவல் டிரா பண்ணி வச்சிருக்கேன். ப்ரோ நீங்க அல்ட்ராடெக் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ. ஏன்னா நான் இந்த பக்கம் அல் ஆர்டர் போட சொல்லுங்க ப்ரோ. மொபைல்ல தான் அப்படியே நீங்க வைக்கிற சார்ட்டும் பார்த்துருக்கேன். அப்புறம் நான் மொபைல்ல அப்ஸ்ட்ராக்ஸ்ல சார்ட் வச்சிருக்கேன். அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படிங்களா? சரி, சரி. ஏன்னா நான் இங்க ஒரு பக்கம் ஆர்டர் ஃப்ளோ சார்ட் வச்சுக்கலான்னு பார்க்குறேன். அதுக்கு தான் வேற ஒண்ணும் இல்ல. ஓஎன்ஜிசி இது. ஏன்னா வந்து என்ன பண்ணலாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஒரு பக்கம் ஓஎன்ஜிசி வைக்கிறேன். சரி இந்த பக்கம் வந்து உங்களுக்கு இது வச்சுர்றேன். அல்ட்ராடெக். ப்ரோ ஓஎன்ஜிசி டார்கெட்னா எவ்வளோ பாயிண்ட் ப்ரோ இருக்கு? ஓஎன்ஜிசிக்கா ப்ரோ? மினிமம் டார்கெட் ₹1.5 ஓகே, ஓகே. ப்ரோ அல்ட்ராடெக் சிமெண்ட் கரண்ட் டேவோட பிஓசி கீழ வந்துட்டு இருக்கிறான் ப்ரோ அவன். கொஞ்சம் பார்த்து இருங்க ப்ரோ. ப்ரோ உள்ள வந்துட்டு அல்ட்ராடெக் சிமெண்ட் அதனால என்ன ஹோல்ட் பண்றது வேஸ்ட். ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறிட்டான். அது டவுன் ட்ரெண்டா நம்ம நெனச்ச பிளேஸ்க்கு போறது சான்ஸ் இருக்குமோ? இங்க தானே ஆமாம் ப்ரோ. வாய்ப்பு இருக்கு. ஆமா. டேவோட லோ உடைச்சிட்டு சிங்கிள் பிரிண்ட் ஃபேட் அவுட் ஆச்சுன்னா நெறைய சான்சஸ் இருக்கு. ஆமாமா. ப்ரோ என்ன இவன் லோடே ஆக மாட்டான். நான் ஒரு ஆர்டர் மட்டும் போட்டுக்கிறேன் ப்ரோ. இதுல ஓஎன்ஜிசில ஒரே ஒரு லாட் மட்டும் குளோஸ் பண்றதுக்கு ஆர்டர் போட்டுக்கிறேன் 2.5க்கு. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம மாத்த போறது, இந்த பாசிவ் செல் வந்திருக்கான் இல்லையா? அந்த செல்லோட டாப் பண்றதுனால என்ன பண்றேன், இந்த ப்ரீவியஸ் அந்த விக்கோட டாப் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேயே நம்ம குளோஸ் பண்ணோம்னா 53ல நான் என்ன பண்றேன், ஒரு 10 பைசா மட்டும் பஃபர் வச்சு மேல வச்சுக்கிறேன். இத பிரேக் பண்ணோம்னா மொத்தமா குளோஸ் பண்ணிடலாம். ஓஎன்ஜிசி ட்ரேட. இதான் ஒரு ரூ. 1,800 ஓடிட்டு இருக்கு. இங்க அல்ட்ராடெக் சிமெண்ட் ட்ரேட் போலயா ப்ரோ? இன்னும் டவுன் என்ட்ரிக்கு. நான் தான் அதுக்கப்புறம் ட்ரேட் போடலையே ப்ரோ நானு. இப்போ டவுன் என்ட்ரி குடுத்தான்ல நமக்கு அதுக்கு போலயான்னு கேட்டேன். இது சொல்றீங்களா? ஆமாம் ப்ரோ. அதான் உடைச்சிருக்கான் டேவோட லோ நமக்கு அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ற டார்கெட் ரீச் ஆகுறது சான்ஸ் இருக்கா? சரி இருங்க போயிடுவோம். ஏன்னா நம்ம பேசுனதே டவுன் என்ட்ரிக்கு தானே பேசியிருந்தோம் நேத்து எல்லாமே. ஆமாமா. அதெல்லாம் பேசேஜ்ல வேற போட்டு கீழ இறக்கிட்டு இருந்தான். சரி இருங்க பார்ப்போம். இன்னைக்கு என்னன்னா, அவன் ரேஞ்ச் ரொம்ப பெருசா வந்துட்டான். அதனால தான் யோசிக்கிறேன் நானு. என்னங்க பாருங்க டேவோட ஹை 144ல இருந்து 116 கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் இறங்கியிருக்கான். அதான் இப்ப போனா கரெக்ட்டா இருக்குமான்றது தெரியல. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு லாட். விடுங்க ரிஸ்க் எடுக்க வேணாம்னா விட்டுருங்க. அப்படி இல்ல ப்ரோ எடுக்கலாம் தப்பு கிடையாது. ஏன்னா ட்ரெண்ட் நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா டவுன் ட்ரெண்ட்ன்ட்டு. ம், ம். நம்ம 200 பாயிண்ட் கீழ வரும்னு பேசியிருந்தோம் நம்ம. அங்க இருந்து இருக்கிற லெவல்ல இருந்து. சேம் இந்த ஸ்ட்ரைக்கே எடுத்து பார்ப்போம். 160ல போடுவோம். ஆர்டர் போட்டிருக்கேன் ப்ரோ கோட்டாக்ல. இதுல லோட் ஆகல. ஓகே, ஓகே. எக்ஸிக்யூட்டும் ஆர்டர் போட்டது எக்ஸிக்யூட்டும் ஆயிடுச்சு. 158ல எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. 12,000 புட்டு. ஒரு லாட் தான் போயிருக்கேன்.
இன்னும் ஒரு 100 பாயிண்ட் 80 பாயிண்ட் கிட்ட 70 பாயிண்ட் கிட்ட இருக்கு. ப்ரோ எனக்கு வந்து ஓஎன்ஜிசி வந்து ஒரு லாட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு ப்ரோ. ம், ம், ம். என்ன இவன் வந்து காட்டவே மாட்றான் கோட்டா. எனக்கு இதுதான் ப்ரோ கோட்டா கப்ப பிடிக்கிறதே கிடையாது எனக்கு. அது நான் அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். எனக்கு அடிக்கடி கால் பண்ணி ஏன் ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தானுங்க. நம்ம தான் நெறைய புரோக்கரேஜ் போதாட்டுது அவனுங்களுக்கு. ப்ரோ இங்க பாருங்க ₹2.5 கிட்ட வந்துருச்சு எனக்கு அது. ஒரு லாட் க்ளோஸ் ஆயிடுச்சு. இதோ இருக்கு பாருங்க. 2.5 க்ளோஸ் ஆயிடுச்சு. அதே மாரி அல்ட்ராடெக் வந்து 158 புட் ஆப்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு எனக்கு. ஓஎன்ஜிசில இன்னொரு லாட்டும் கம்மி பண்ணிக்கிறேன் நானு. ரிஸ்க் வேண்டாம். 2.45 க்ளோஸ் பண்ணிப்போம். அதுவும் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு எனக்கு 2.5ல. இப்ப என்கிட்ட வந்து இன்னும் ஒரே லாட் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா போதும் ப்ரோ நான் வந்து பெருசா ஆசைப்பட்டு விடுறத விட சின்னதா வந்து வருதா? ஏன்னா அது மூவ்மெண்ட்டே ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு. அது போகும் ₹3 போகும். இந்த ஒரு லாட் மட்டும் மீதி ஒரு லாட் மட்டும் ₹3 ஹோல்ட் பண்ணுவோம். அல்ட்ரா சிமெண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே மூவ்மெண்ட் அப்படியே ஸ்ட்ரக் ஆன மாதிரியே இருக்கு. இல்ல ப்ரோ மார்க்கெட் அப்படிதான் மூவ் ஆகும். ஒரு சில டைம் நான் நினைக்கிற மாரி டக்குனு மூவ் ஆயிடும். ஒரு சில டைம் இந்த மாரி தான் மூவ் ஆகும். பொறுமையா தான் மூவ் ஆகும். ப்ரோ நான் ஒண்ணு பண்ண போறேன். என்னன்னா, ஓஎன்ஜிசிய வந்து அல்ட்ரா 2.55 சிமெண்ட் என்ன ஐபி வரான்னு பாருங்க ப்ரோ. ப்ரோ இது ஒரே நிமிஷம். நான் என்ன பண்றேன், ஓஎன்ஜிசி ஆப்ஷன் இருக்குல்ல, ம், ம். அத வந்து 2.55 க்ளோஸ் பண்ணிடுறேன். பண்ணிட்டு ஆர்டர் என்ன விழுந்திருக்கா? விழல. 2.55 ஏன்னா இது வந்து ஆப்ஷனு. க்ளோஸ் ஆயிடுச்சு. 2.55ல க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஓஎன்ஜிசியோட ஆப்ஷன்ல வந்து ரூ. 2,700 ப்ராஃபிட் பண்ணிட்டோம். இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஓஎன்ஜிசில கேஷ்ல போய் செல் போய்க்கிறேன் நானு இன்ட்ராடேல. ஒரு 300 குவான்டிட்டி போட்டா எவ்வளோ வருது இன்ட்ராடேக்கு? இன்வெஸ்ட்மென்ட் ரூ. 15,000 தான் வருது. அ ஓகே. இப்போதைக்கு வந்து 232.3ல வந்து செல் பண்ணிப்போம். கேஷாவே நம்ம போலாம். ஏன்னா ஆப்ஷன் வந்து ரிஸ்கி. ஏன்னா எனக்கும் தெரியும் ப்ராஃபிட்டபிளா போகும்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அந்த ரிஸ்க் வேணாம். நம்ம மார்க்கெட் கீழ போகும்னு தெரிஞ்சுச்சு இல்லையா? அதனால நம்ம வந்து செல்லிங்ல போவோம். கேஷ்ல. ஸோ இது நமக்கு வந்து ரிஸ்க் கம்மியா இருக்கும். ஏன்னா ரூ. 4,000 ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் இத நம்ம மிஸ் பண்ணோம்னா நமக்கு தான் நம்ம மேல தான் தப்பு அது. ஸோ நம்ம அதே சமயத்துல நமக்கு அல்ட்ராடெக்கும் பாருங்க. நம்ம வந்து ரூ. 168 கிட்ட போயிட்டான். நம்ம வாங்குனது வந்து 158 இப்ப 167 கிட்டத்தட்ட ஒரு 9 பாயிண்ட் மேல. இப்ப 167னா 9 பாயிண்ட் மேல ஏறியிருக்கான். ஸோ நமக்கு என்ன பண்ணிருக்கான் பாருங்க. அல்ட்ராடெக் வந்து நம்ம வாங்குனதுல இருந்து 10 பாயிண்ட் ஏறிட்டான். 168.4 இது போதுனா அப்படியே நம்ம இங்க கூட புக் பண்ணிக்கலாம். இறங்கிட்டு இருக்கிறோம் ப்ரோ. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இந்த இது இருக்கு இல்லையா? அல்ட்ராடெக் நான் போட்ட ஆப்ஷனு ப்ரீவியஸ்னா ஸ்கொயர் ஆஃப் பண்ணேன். எங்க ஸ்கொயர் ஆஃப் பண்றேன்னா, நம்ம ஆர்டர் ஃப்ளோல பார்த்தோம் இல்லையா சார்ட். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 200 ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்க இல்ல வேல்யூ ஏரியா ஹை 185 நமக்கு வந்து பாருங்க ஐபி டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஆக்சுவலா 178லயே வந்து இங்க ஒரு சின்ன வால்யூம் இருக்கு. ஸோ இங்கருந்து மார்க்கெட் கொஞ்சம் கீழ வந்தாலும் வரலாம். ஸோ என்ன பண்றேன்னா சேஃபா வேல்யூ ஏரியா லோ 184.5 183ல வந்து ஆர்டர் போட்டு வச்சுக்கிறேன் நானு. $183 ப்ரோ இது எப்படி ப்ரோ போடுறீங்க? அப்படியே செல் ஆர்டர் தான் ப்ரோ. டார்கெட் அந்த மாதிரி அடிக்குமா? டார்கெட் அடிச்ச உடனே எக்ஸிட் ஆயிடுமா? ஆமாமா. இப்போ கரண்ட் பிரைஸ் எங்க இருக்கு? ₹167 இருக்கா? ம். நான் வந்து பாருங்க வெறும் லிமிட் தான் போடுறேன். இங்க மார்க்கெட்டோ, ஸ்டாப் லாஸ்லாம் வைக்கல. வெறும் லிமிட் ஆர்டர் தான் வைக்கிறேன். லிமிட் என்ன வைக்கிறீங்க? 183 நான் எங்க விக்கணுமோ அங்க நான் பிரைஸ் போட்டுருவேன். அது செல் ஆயிடுமா போயிட்டு கரெக்ட்டா அங்க போகும்போது? ஆமா. உங்களுக்கு வந்து ஆர்டர் ஓப்பன்லயே இருக்கும். ஒன்ஸ் அங்க போனா செல் ஆயிடும் உங்களுக்கு. ஓகே, ஓகே. இது வந்து நம்ம வித்த வேலையில இருந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கலாம்.
இவன் 172 வரைக்கும் வந்திருக்கான். பேசாம நம்ம இந்த ஐபி டார்கெட்லயே முடிச்சுப்போமா? 193யா? 63. இன்னும் 20 பாயிண்ட் கீழ இறங்கட்டும் நம்ம இங்க முடிச்சுக்கலாம். டார்கெட் ரீச் ஆகல ப்ரோ. இல்ல, இன்னும் ஆவல. நீங்க அதுல ஐபி டார்கெட் ரீச் ஆச்சுல, நீங்க அந்த இந்த ஆப்ஷன் பிரீமியம்ல ரீச் ஆயிடுச்சு. அந்த பிரீமியம் சார்ட். ஆமா அங்க ரீச் ஆயிடுச்சு நமக்கு. ஆனா ஆப்ஷன் பிரீமியம் சார்ட் அந்த அளவுக்கு நம்ம முக்கியமா பார்க்க மாட்டோம்ல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நமக்கு தேவையானது அமௌண்ட் வந்துச்சு இல்லையா இன்னைக்கு. ஆமா ஆமா ப்ரோ. ஐயோ நிஃப்டி 100 பாயிண்ட் இறங்கி இருக்கானு. நிஃப்டி ப்ரோ இறங்கிட்டான் ப்ரோ. நம்ம பார்த்த ரேஞ்ச் அவன் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. இந்த 5 மினிட்ஸ்ல போயிட்டு சும்மா ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வரும் என்ன பண்ணிக்கலாம் சொல்லிட்டு. யார் நிஃப்டியா ப்ரோ? ஆமாமா. அந்த சிங்கிள் பின் ஜோனை உடைச்சிருக்கான் அவன். கடைசியா வந்து இங்க பாசிவ் பை இருக்கு. இந்த பாசிவ் பை ஃபெயில் ஆனானாக்கா மார்க்கெட் இன்னும் ஃபர்தரா கூட கீழ இறங்கும். நான் என்ன பண்றேன், லோட் ஆக மாட்டேங்குது. 650 புட்டு ஒரு ஆர்டர் வந்து போட்டு வச்சிருக்கேன். நிஃப்டி வந்துட்டான் 127 என்ட்ரி ஆயிட்டான். ப்ரோ 175 போயிட்டான் இவன். நான் என்ன பண்றேன், நிஃப்டி உள்ள என்டர் ஆனதுனால அல்ட்ரா டெக்க 175ல க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மாடிஃபை ஆச்சா? இதுதான் ப்ரோ ஒரு கஷ்டம் இதுல. இந்த 175 இருந்தது நான் தான். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு அல்ட்ரா டெக் 175ல க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் ஏன் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா நிஃப்டி உள்ள வந்திருக்கிறதுனால அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா 2 ரிஸ்க் நம்ம எடுக்க தேவையில்ல ஒரே டைம்ல. நிஃப்டி வந்து ஒரு லாட் தான். ஸோ நிஃப்டி நம்ம பார்க்கும்போது டார்கெட் எவ்வளோ தூரம் நம்ம போகலாம். இதுங்க இந்த பாசிவ் பை மட்டும் உடஞ்சிட்டோம். உடஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இல்லைன்னா இப்போ கூட பார்த்துருவோம் 30 மினிட்ஸ்ல மார்க்கெட் ப்ரொஃபைல். ப்ரோ நிஃப்டி டவுன் ட்ரெண்ட் போறீங்களா? போயிட்டேன் ப்ரோ. ஆமா என்ட்ரி ஆயிட்டேன். எங்க எது பிரேக் அவுட் நேத்து? இந்த சிங்கிள் பிரிண்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு பாருங்க ப்ரோ. பிரேக் அவுட் ஆயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கு பாருங்க மார்க்கெட்டிங்க. எந்த இடம் சிங்கிள் பிரிண்ட் இருந்ததுனே தெரியல ப்ரோ. இங்க நேத்து அத வந்து ஃபர்ஸ்ட் ஏலே உடைக்கிற மாதிரி வந்தா திருப்பி பி மேல போயிட்டு சி வந்து என்ன பண்றான் பாருங்க, இந்த லோ உடைச்சிட்டு உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டான். ஓகே ஓகே. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால கண்டிப்பா மார்க்கெட் என்ன பண்ணும், அதுக்கு அடுத்த ஜோனுக்கு தான் போகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 24,580 600 வச்சுப்போமே நம்ம ரவுண்டா. ஆனா நான் வந்து அவ்வளவு தூரம் போக மாட்டேன். இங்க வந்து இதோட லோ இருக்கு 675ல. என்னன்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அனாமலி. அனாமலியோட லோ இருக்கு இங்க. ஸோ அந்த அனாமலியோட நம்ம கட் பண்ணிட்டு போயிடலாம் இங்க. அனாமலி லோன்னு பார்த்தோன்னா இப்ப இருக்கிற பிரைஸ் லெவல்ல இருந்து இன்னும் 40 பாயிண்ட். அண்ட் நம்ம செல் பண்ண ஓஎன்ஜிசி வந்து பாத்தீங்கன்னா 100 ப்ராஃபிட். அதாவது 100 தான் ப்ராஃபிட் இருக்கு. அவர் 34 பைசா தான் இறங்கியிருக்கான். அண்ட் இது பாருங்க ₹2.80 போயிடுச்சு பாருங்க நம்ம ஓஎன்ஜிசி ஸ்ட்ரைக்கு. ஓஎன்ஜிசி ₹2 போயிடுச்சுங்களா? ஆமா ஆமா. அதாவது ₹3 டார்கெட் எதிர்பார்த்தா பரவாயில்ல. நான் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை பத்தி நம்ம யோசிக்க கூடாது. ₹2.85 வந்துட்டான் அவன். இந்த நிஃப்டி வந்து 164ல இன்னொரு லாட் நான் ஆட் பண்ணிருக்கேன் ப்ரோ. நானு ஆட் பண்ணிருந்தா ஆர்டர் போட்டு வச்சிருக்கேன் 164ல. இப்போ வந்து 171ல போயிட்டு இருக்கு. ரெண்டாவது லாட்டும் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு ப்ரோ. எனக்கு வந்து 164ல நான் வந்து போட்டேன் ரெண்டாவது ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அவ்வளோ இது மேக்ஸிமம் ரிஸ்க் இவ்வளோ இது இவ்வளோதான். இதுக்கு மேல எடுக்க மாட்டேன். ரீட் என்ட்ரிலாம் போக மாட்டேன். 2 லாட் மட்டும் தான் இதுல நிஃப்டில. இவன் பக்காவா இறங்கி வந்துட்டு இருக்கான். இன்னும் நீ கிட்ட வந்துட்டான் ப்ரோ நம்ம டார்கெட்டுக்கு. பிஓசி டார்கெட் சொல்லியிருந்தோமா, அதுக்கு வந்து இன்னும் 20 பைசா தான் இருக்கான்.
ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடலாமா? 51.65 ரூ. 200 வந்து 50 பைசா கூட கிடையாது. இதோட லோ எவ்வளோ எனக்கு? 251.60 தான் லோவா? என்ன பண்றேன்? செல் அடிச்சிடலாம். ONGC பை 2 ஸ்கொயர் ஆஃப் 65. இதுல ஆர்டர் விழுமான்றது தான் டவுட்டே. ஓகே, ஆர்டர் வந்துருச்சு. ஓப்பன் ஆயிடுச்சு. 65க்கு. நிஃப்டி பிஓசி பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. நீங்க வச்சீங்க இப்போ. இல்ல ப்ரோ. பிஓசி பக்கத்துல இல்ல ப்ரோ. நான் ONGC வந்து மார்க்கெட் ஆர்டர்ல போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ப்ரோ நானு. நானு இதுக்கப்புறம் வெயிட் பண்ண விரும்பல. பிஓசி வந்து உங்களுக்கு கிட்ட இல்ல ப்ரோ. உங்களுக்கு பிஓசி நிஃப்டி இங்க தான் இருக்கான். ஓகே, நம்ம வந்து ONGC ஆர்டர் விழுந்துச்சா இல்லையா? ஓகே, க்ளோஸ் ஆயிடுச்சு நமக்கு. ONGC க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம கிட்ட இன்னும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நிஃப்டி மட்டும் தான் இருக்கு நமக்கு. நான் ஏன் வந்து இவன 2 அப்டேட்டோட நிறுத்திட்டேன் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி வந்து தேவையான அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்றதுனால தான் குவான்டிட்டி கம்மியா போட்டேன். அப்படின்னா நான் வந்து 5 லாட்டுக்குள்ள மேல மேக்ஸிமம் போயிருப்பேன். கரெக்டா தான் ப்ரோ. ரிஸ்க் குறைச்சிக்கிறது நல்லதுதான். நான் 2 பக்கமும் பார்த்தேன். சரி ஓகே, ஏறுனாலும் கம்மியா ஏறும், இறங்குனாலும் கம்மியா இருக்கும். சரி நமக்கு அதே பரவால்ல போதும்னு சொல்லிட்டு அத நான் விட்டுட்டேன் நான் அதே. ஓ அப்பா! ஒரு லாட் வந்து அப்பாடி! சரியான ஃபால் ப்ரோ பார்த்தீங்களா? ஆ சடனா மூவ் ஆயிடுச்சு ப்ரோ. ஸோ இந்த விஷயம் தான் நம்ம வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுக்கலான்றத விட, நம்ம கரெக்ட்டா நம்ம டைமிங்ல எடுத்து வச்சுட்டோம்னா, அதுக்கப்புறம் அது போய் அடிக்குது, அடிக்காம போகுது அது அது பார்த்துக்கும். சரி என்ன பண்ணுவோம்னா, ஒரு லாட் மட்டும் க்ளோஸ் பண்ணிப்போம். பாருங்க சரசரன்னு இறங்குறான். ஒண்ணு முடிச்சிடுறேன் ப்ரோ நானு. ஐயோ! இந்த லேப்டாப் வேற ஒர்க் ஆக மாட்டேங்குது ப்ரோ. ஒரு லாட் க்ளோஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. 194.35க்கு ஒரு லாட் க்ளோஸ் பண்ணிட்டேன். யப்பா! 194 3 பாயிண்ட்க்கு ஒரு லாட் க்ளோஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ பாயிண்ட் நமக்கு? எங்க வாங்கியிருக்கோம்? 67.94 பரவால்ல. ரூ. 6,500 வந்துருச்சு. இவனையும் என்ன பண்ணலான்னா, நான் வந்து உங்களுக்கு இங்க ஜஸ்ட் நான் எஸ்எல் லிமிட் போட்டு வச்சு நான் காட்டுறேன் எப்படி பண்ண போறேன்ட்டு. நிஃப்டியா ப்ரோ? ஆனா வந்து இங்க எக்ஸிக்யூட் ஆகாது நமக்கு மார்க்கெட்ல. ஏன்னா ஆர்டர் பிளேஸ் ஆக மாட்டேங்குது இல்லையா? சரி நான் வந்து 180க்கும் 180.02க்கும் நான் வந்து மாத்தி வச்சிருக்கேன் நான் இப்போ. இப்ப வந்து பாருங்க குறைஞ்சுகிட்டே வரானா? இல்ல செல் பண்ணிடுவோமா? தேவையில்ல நமக்கு. இங்க பாருங்க லோட் ஆயிட்டே இருக்கு. ஓகே க்ளோஸ் ஆயிடுச்சு நமக்கு. மொத்தமா இன்னைக்கு ரூ. 6,300 ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். ரூ. 55,000 காலையில ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்துச்சு. இப்ப வந்து 61,800. எப்பயும் போல தான் பண்ணுவேன் நானு. ப்ராஃபிட் வந்துச்சுன்னா. வித்ட்ரா போட்டுறீங்களா? வித்ட்ரா இல்ல இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாக். ம். இவன ஃபர்ஸ்ட் வாங்கிடணும். ஒரு 10 ஷேர் வாங்கிடலாம். ரூ. 800க்கு. ஓகே வாங்கியாச்சு நம்போ. 10 ஷேரு.
ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு எவ்வளோ நெட்டா ப்ராஃபிட்டு? ரூ. 6,300 ரூ. 6,300ல ரூ. 850 வந்து ஸ்டாக்குக்கு போச்சுன்னா, மீதி ரூ. 5,400. இதுல வந்து ஒரு ரூ. 200 சார்ஜஸ் போனா ரூ. 5,250. 80% எவ்வளோ வரும்? ரூ. 4,000 வித்ட்ரா போட்டுடலாம். அவ்வளோதான் ப்ரோ. நீங்க ட்ரேடிங் போதும். ஆ போதும் ப்ரோ. நானுமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல ஓகே வச்சுட்டு ப்ரோ. இருந்தேன். ஆபத்து தான். சரிங்க ப்ரோ. ப்ராஃபிட் எல்லாம் முடிச்சீங்களா இன்னைக்கு? முடிச்சிட்டேன் ப்ரோ. நான் அதான் அல்ட்ரா டெக் சிமெண்ட் டவுன் ட்ரெண்ட் ஒண்ணு போயிருந்தேன். ம், ம். அத அந்த அப் ட்ரெண்ட் எனக்கு லாஸ் குடுத்துச்சு. ஒரு ரூ. 2,000 லாஸ். ஒரு லாட்டுக்கே ரூ. 2,000 லாஸ் வந்துருச்சு. திரும்ப டவுன் ட்ரெண்ட்ல அந்த லாஸ ரெக்கவர் பண்ணேன். சூப்பர், சூப்பர். அவ்வளோதான். இப்போ நிஃப்டி டவுன் ட்ரெண்ட்ல இப்போ ஒரு கேப்சர் பண்ணிருக்கேன் ப்ரோ. சரிங்க ப்ரோ. ஓகே. ப்ராஃபிட் தான். அல்ட்ரா டெக் பாருங்க நமக்கு 145 பாயிண்ட் மைனஸ். ம். நம்ம வச்ச டார்கெட் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் அவன். சரி ஓகே. லோட் ஆயிட்டு இருக்கு. சரி ஓகே ப்ரோ. நம்ம கட் பண்ணிப்போம்.